இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அரே இன் பிஹெச்பி. ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் அரேன்னு பார்ப்போம். இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூ ஆஃப் சேம் டேட்டா டைப் அண்டர் ஏ சிங்கிள் வேரியபிள். ஒரு சிங்கிள் வேரியபிளில் நான் மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். ஆனால் அந்த ஸ்டோர் பண்ணுற வேல்யூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் டேட்டா டைப்பாக தான் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து அரேன்னு அர்த்தம். எதுக்காக வந்து நம்ம அரே கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம்? நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலார் வேரியபிள் இருக்குது, அரே வேரியபிள் இருக்குது. ஸ்கேலார் வேரியபிள்ன்றது நார்மலாக ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலார் வேரியபிள்னு அர்த்தம். ஸோ ஸ்கேலார் வேரியபிளில் அட் அ டைமில் வந்து என்னால் ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும், என்னால் மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து அரே கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அரேயில் வந்து பார்த்திங்கன்னா அட் அ டைமில் என்னால் மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஸ்கேலார் வேரியபிள் $a=4ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ $ஏன்றது ஒரு வேரியபிள், அதில் 4ன்ற ஒரு வேல்யூ தான் நான் ஸ்டோர் பண்ண முடியும். இதே பாருங்கள் அரே வேரியபிளில் $a= ஸோ இப்போ வந்து பாருங்கள் $a= அரே ஆஃப் 4, 3, 6, ... ஸோ எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ $ஏன்றது ஒரு அரே வேரியபிள் நேம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அரே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் வேரியபிளுக்கும் அரே வேரியபிளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஸ்கேலார் வேரியபிள் வந்து அட் அ டைமில் ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணும். ஆனால் அரே வேரியபிள் வந்து அட் அ டைமில் வந்து மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஸ்டோர் பண்ணுற வேல்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் டைப்பாக தான் ஸ்டோர் பண்ண முடியும். புரியுதா? செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஹெச்பியில் ஒரு அரே க்ரியேட் பண்ணணும்னா அரேன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ $a=ன்றது ஒரு வேரியபிள். ஓகேவா? ஸோ அதில் நான் எப்போ வந்து ஒரு அரே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறனோ அப்போ அது அரே வேரியபிள்லேயே மாறிடும். ஸோ $a= அரே ஆஃப் 2, 4, 5, 7, 3, 1 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ $a=ன்றது ஒரு வேரியபிள் நேம். அதில் நான் என்ன பண்ணுறேன்னா 6 வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். புரியுதா? ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து பாருங்கள், நார்மலாக எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அரே இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0 அண்ட் எண்ட் வித் size -1. இப்போ நான் $a= வந்து எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன்? 6 வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணுறேன். 6 வேல்யூனா ஸ்டார்டிங் வித் 0, ஓகேவா, எண்டிங் வித் size -1. size 6 - 5. பாருங்க, இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட் வித் 0, எண்ட் வித் 6 - 1 5ன்னு காட்டுதா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் அரே. ஸோ அரேயில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது: இண்டெக்ஸ்டு அரே, அசோசியேட்டிவ் அரே, மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்டு அரே. ஸோ இண்டெக்ஸ்டு அரே an array with numeric index where value are stored linearly. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்டு அரே. ஸோ இதுக்கு நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா PHP டேக்கை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓகேவா, நான் இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் இண்டெக்ஸ்டு அரேக்கு. ஸோ $a கொடுத்துக்கிறேன். அரே. ஸோ பிஹெச்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு அரேவை க்ரியேட் பண்ணணுன்னா நீங்கள் அரேன்ற ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணிக்கிறேன், டபுள் கோட்ஸ்குள்ளே ஸ்ட்ரிங் வேல்யூ பாஸ் பண்ணுறேன். டபுள் கோட்ஸில் 1, டபுள் கோட்ஸில் 2, டபுள் கோட்ஸில் 3, டபுள் கோட்ஸில் 4ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் அரே வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 2 வே யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் வச்சு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரேட் பண்ண போகிறோம். லூப் வச்சு நம்ம ஹைட்ரேட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு வேல்யூவும் ஹைட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ 2 எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் வச்சு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், எக்கோ போட்டுக்கிறேன். பிஹெச்பியில் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்கோ. ஸோ $a ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 0ன்னு கொடுத்துட்டேன். ஸோ அரே இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0. ஸோ 0ன்னு நான் $a ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 0ன்னு கொடுத்தேன்னா எனக்கு 1ன்றது பிரிண்ட் ஆகும். புரியுதா? ஸோ சேவ் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், எனக்கு 1ன்றது பிரிண்ட் ஆகுதா? இப்போ நான் எல்லா வேல்யூவும் இண்டெக்ஸ் வச்சு நான் பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ டாட் சிங்கிள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸ் டாட். ஸோ டாட்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ
ஏ ஒன்றுன்னு கொடுத்தா எனக்கு வந்து 2ன்னு காட்டும். நெக்ஸ்ட்டு டாட் வச்சுட்டு சிங்கிள் கோர்ஸ் கமா சிங்கிள் கோர்ஸ் டாட். ஸோ டாலர் சிம்பிள் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் 2ன்னு கொடுக்குறேன். ஸோ லாஸ்ட்டாக உள்ளது நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அரே வந்து இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0 இல்லை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு சைஸ் -1 இங்கே வந்து 4 வேல்யூஸ் இருக்குது. அப்போ 4 வேல்யூஸ்னால் 4 - 1ன்றது 3. ஸோ இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3ன்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4 வேல்யூமே எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா எனக்கு 4 வேல்யூமே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ செகண்ட் வே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லூப்பை யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவை ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் என்னது? ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் கீவேர்டு ப்ராக்கெட்குள்ளே இனிஷியலைசேஷன் பண்ணுறீங்க, கண்டிஷன் செக் பண்ணுறீங்க, இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட். ஸோ கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ன்னு போட்டாச்சு. நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன், ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ $i = 0ன்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணுறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் நானே எவ்வளோ சைஸோ அந்த சைஸை நான் டேரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன். ஓகேவா? 4ன்னு கொடுக்குறேன். ஸோ டாலர் சிம்பிள் ஸோ ஐக்கு நான் டாலர் சிம்பிள் போட்டுக்கிறேன். டாலர் சிம்பிள் i <4, டாலர் சிம்பிள் i ++. ஸோ <4னா 0 1 2 3 4ன்னு வரும்போது லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். அப்போ ஓகேவா? ஸோ எக்கோன்னு போட்டுட்டு டாலர் சிம்பிள் ஏ ப்ராக்கெட்டில் ஐன்னு கொடுத்துட்டேன். ஸோ டாலர் சிம்பிள் ஐன்னு கொடுத்துட்டு செமிகோலன் போட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐயோட வேல்யூ என்ன ஆகும், 0ன்னு இருக்கும். உங்களுக்கு நான் பிரிண்ட் பண்ணி காட்டிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் வரதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டாட் போட்டுட்டு பிரேக் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு 1 பிரேக், நியூ லைனில் 2, நியூ லைனில் 3, நியூ லைனில் 4ன்னு வரும். ஸோ அதுதான் நான் பிரேக் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டாலர் சிம்பிள் i = 0 கண்டிஷன் ட்ரூவா, 0 <4 கண்டிஷன் ட்ரூவா. ஸோ டாலர் சிம்பிள் A0 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 1 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும், 1 <4 கண்டிஷன் ட்ரூ. ஸோ டாலர் சிம்பிள் A1 வந்து என்ன வேல்யூ இருக்குது, 2ன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்னா ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும், அதாவது 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும், 2 <4 கண்டிஷன் ட்ரூவா. ஸோ டாலர் சிம்பிள் A2 என்ன வேல்யூ இருக்குது, 3ன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 3 <4 டாலர் சிம்பிள் A ஆஃப் 3யோட வேல்யூ என்ன இருக்குது, 4ன்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? செகண்ட் டைப் என்னென்னா அசோசியேட்டிவ் அரே. ஓகேவா? ஸோ அசோசியேட்டிவ் அரேனா கீ அண்ட் வேல்யூ பர் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ கீ வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்கணும். ஸோ கீ ஈக்குவல் ஆங்கிள் சிம்பிள் வேல்யூ. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ அசோசியேட்டட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ டாலர் சிம்பிள் A = அரே. ஸோ PHPயில் அரே கிரியேட் பண்ணணும்னா அரேன்ற ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அரே போட்டாச்சா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா கீ கொடுக்குறேன். ஸோ கீயோட வேல்யூ டபுள் கோட்ஸில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ
ஸோ டபுள் கோர்ஸில் நான் என்ன போட போகிறேன்னா பென்னுன்னு போடுறேன். ஈக்குவல் ஆங்கிள் சிம்பிள் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பென்னோட ரேட்டு 10 rupeesன்னு போடுறேன், 10ன்னு போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பென்சில்னு போட்டுக்கிறேன். கீ வந்து பென்சில் சிம்பிள் போட்டுட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், பென்சிலோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 5, ஜஸ்ட் 5ன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்னர். இல்லை ஷார்ப்னருக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்கேல்னு கொடுத்துக்கிறேன். ஸ்கேலோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து $A வந்து பார்த்திங்கன்னா அரை வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். அந்த அரை வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது பார்த்திங்கன்னா கீ அண்ட் வேல்யூ பேராக ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ கீ அண்ட் வேல்யூ பேராக ஸ்டோர் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா அசோசிகேட்டிவ் அரேன்னு அர்த்தம். ஸோ இதில் கீ வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் யூனிக்காக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வே பற்றி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து கீ வந்து மஸ்ட் யூனிக்காக இருக்கணும். நம்ம கீயை வச்சு தான் வந்து என்ன பண்ண போகிறோம், வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்கோவில் $Aன்னு போட்டுட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், பென்னுன்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பென்னுக்கு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இங்கே வந்து நம்ம இண்டெக்ஸ் வச்சு நம்ம பிரிண்ட் பண்ண மாட்டோம், கீயை வச்சு தான் நம்ம வேல்யூ பிரிண்ட் பண்ணுவோம். புரியுதா? 10 பிரிண்ட் ஆகிடுச்சா? ஸோ அதே மாதிரி நீங்கள் பென்சில் போட்டால் பென்சிலுக்கு என்ன வேல்யூவோ அது எனக்கு 5 பிரிண்ட் ஆகும். ஸ்கேல்னு வந்து போட்டிங்கன்னா ஸ்கேலுக்கு என்ன வேல்யூ 15 எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ கீ வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் பி யூனிக் கீ வந்து யூனிக்காக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வேவ் பற்றி பார்ப்போம். ஸோ செகண்ட் வேவில் பற்றி பார்த்திங்கன்னா நம்ம லூப்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ லூப்பு யூஸ் பண்ணி எப்படி வந்து ஐட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அசோசிகேட்டிவ் அரேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ஈச் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் ஈச்சோட சின்டாக்ஸ் என்னென்னா ஃபார் ஈச் $, அதாவது அரே நேம், ஆஸ்ன்றது கீவேர்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீ, சிம்பிள், வேல்யூ. ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே அரே நேம் வந்து பார்த்திங்கன்னா $A, ஆஸ்ன்றது கீவேர்டு, $Xன்றது பார்த்திங்கன்னா கீ, சிம்பிள், வேல்யூன்றது வேல்யூன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எக்கோவில் போய் என்ன பண்ணுறேன், நான் வர கீயையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர வேல்யூவும் வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வேல்யூ $வேல்யூன்னு போட்டுக்கோங்க. ஸோ பிரேக் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் நியூ லைனில் எனக்கு வரணும். ஸோ அதுதான் நான் பிரேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபார் போடக்கூடாது, ஃபார் ஈச்சின்னு போடணும். ஓகேவா? ஃபார் ஈச்சின்னு போடணும். இப்போ $Aல வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ பென் 10ன்னு இருக்குமா? ஸோ பென்னுன்றது $X, அதாவது கீக்கு பேஸ் போகும், வேல்யூவில் போய் 10ன்னு இருக்கும். ஸோ அதை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், $Aல வந்து பென்சில், சிம்பிள் 5ன்னு இருக்கும். ஸோ பென்சில் வந்து பார்த்திங்கன்னா $Xக்கு போகும், வேல்யூக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ன்னு போகும். ஸோ அதுக்கப்புறம் $Aல வந்து ஸ்கேல்னு இருக்கும். ஸோ ஸ்கேல்ன்றது $Xக்கு போகும், 15ன்றது வேல்யூக்கு போகும். ஸோ நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஐட்ரேட் பண்ணுவோம். ஸோ அசோசிகேட்டிவ் அரேன்னு பார்த்தீங்கன்னா கீ அண்ட் வேல்யூ பெறா போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்கள், உங்களுக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகிடுச்சா? ஸோ இந்த 5க்கும் கீக்கும் நல்லா பிரேக் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் நியூ லைனில் வரதுக்காக பிரேக் யூஸ் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ மல்டி டைமென்ஷனல் அரேன்னா என்னென்னா அரே கண்டைன் ஒன் ஆர் மோர் அரே. ஸோ ஒரு அரேக்குள்ள வந்து மல்டிபிள் அரே இருக்கிறது மல்டி டைமென்ஷனல் அரேன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்டி டைமென்ஷனல் அரே நான் அதே மாதிரி தான் பிஹெச்பியில் ஒரு அரே க்ரியேட் பண்ணணுன்னா நீங்கள் அரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஓகேவா? ஸோ டாலர் சிம்பிள் ஏ ஈக்குவல் டு அரே ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த அரேக்குள்ளே இன்னொரு அரே நான் யூஸ் பண்ணுறேன், அரே ஃபங்க்ஷன். அதுக்குள்ளே 1, 2, 3 கொடுத்துட்டேன். இது வந்து ஃபஸ்ட் ரோ. ஃபஸ்ட் ரோவில் வந்து பார்த்திங்கன்னா 3 காலம்ஸ் இருக்குது. செகண்ட் அரே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ 4, 2, 1. ஸோ 2 அரே. ஓகேவா? ஸோ எப்படி சொல்கிறதுனா 2 ரோ 3 காலம். இப்போ 2 × 3. ஓகேவா? 2 × 3 மேட்ரிக்ஸ். 2 ரோ இருக்குது, 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 × 3 மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட் வே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வேல வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம இண்டெக்ஸ் வச்சு தான் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ எக்கோ போட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா 1க்குள்ள 10ன்னு நான் மாற்றிக்கிறேன். ஸோ ஏற்கனவே அங்கே 1 இருக்கிறனால கன்ஃபியூஸ் ஆகும். 10ன்னு மாற்றிக்கிறேன். இப்போ 10ன்ற வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோ வந்து எத்தனாவது ரோ, அரையில் எப்பயுமே வந்து இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0. ஸோ அப்போ ரோ வந்து ஃபஸ்ட்டு ரோ வந்து 0, செகண்ட் ரோ வந்து பார்த்திங்கன்னா 1. ஸோ அப்போ 1ன்னு கொடுத்துட்டேன். ஒன்றுன்னு கொடுத்துக்கோங்க. காலம் வந்து பார்த்திங்கன்னா 2. ஓகேவா? ஸோ ரோ வந்து இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0, இது வந்து ரோ வந்து 1. அப்போ 1 காலம் அதே மாதிரி ஸ்டார்ட் வித் 0, 1, 2. ஸோ 1, 2ன்னு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ டாலர் சிம்பிள் ஏ 1, இன்னொரு ப்ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2ன்னு தரணும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10 பிரிண்ட் ஆகிடுச்சா? ஸோ நம்ம வந்து இண்டெக்ஸ் வச்சு அசஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபார் லூப் வச்சு தான் அசஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் வே வந்து இண்டெக்ஸ் வச்சு பண்ணோம், செகண்ட் வந்து ஃபார் லூப் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து மல்டி டைமென்ஷனலால் 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபார் ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். டாலர் சிம்பிள் I = 0ன்னு கொடுத்துக்கிறேன். டாலர் சிம்பிள் லெஸ் தென். ஸோ ரோ வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது, 0, 1. காலம் வந்து 2. ஸோ நான் ரோ தான் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ரோ வந்து நான் 2ன்னு கொடுத்துட்டேன், லெஸ் தென் 2ன்னு கொடுத்துட்டேன். டாலர் சிம்பிள் I++. ஸோ இப்போ வந்து இந்த கமா போடக்கூடாது, நம்ம செமிகோலன் தான் போடணும். ஓகேவா? ஸோ கமா போல செமிகோலன் மாற்றிக்கோங்க. ஸோ ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் கொடுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து 2 இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே டாலர் சிம்பிள் J = 0ன்னு கொடுத்துட்டேன். டாலர் சிம்பிள் J லெஸ் தென், காலம் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. அப்போ நம்ம 3ன்னு கொடுத்துக்கலாம். லெஸ் தென் 3 செமிகோல் டாலர் சிம்பிள் J++.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ பிரிண்ட்டுக்காக எக்கோ யூஸ் பண்ணிக்கிறேன். டாலர் சிம்பிள் ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஐ இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேன்னு கொடுத்து செமிகோலன் போட்டுக்கிறேன். ஸோ நியூ லைனில் வரதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா பிரேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே நியூ லைன் வேணாம். ஸோ நியூ லைனில் வரதுக்காக நான் என்ன பண்ணுறேன், பிரேக் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனில் வருதா? ஸோ எனக்கு நியூ லைனில் வரணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா பிரேக் யூஸ் பண்ணிக்கிறேன் எல்லா இடத்துலையும். ஸோ 1 2 3 பிரிண்ட் ஆகிட்ட பிறகு எனக்கு பிரேக் வரணும். அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் போய்ட்டு நான் எக்கோவில் பிரேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ பிரிண்ட் பண்ணுங்க, சேவ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஐ வந்து 0வாக இருக்கும், கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். அப்புறம் ஜேக்குள்ளே வரும், ஜே வந்து 0வாக இருக்கும், கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். 0,0 எனக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா 1 இருக்கு, பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேவோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ 0,1 என்ன இருக்குது, எனக்கு 2 இருக்கு, பிரிண்ட் ஆகும். ஜேவோட 2 இன்க்ரிமெண்ட் ஆகும்போது எனக்கு 0,2 என்ன வேல்யூ இருக்குது, 3 இருக்குது. ஸோ ஜேவோட வேல்யூ 3 வரும்போது கண்டிஷன் ஃபெயில்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூக்கு போகும். ஐயோட வேல்யூ வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும், திரும்பி ஜேக்குள்ளே வரும். ஜே ஈக்குவல் டு 0, கண்டிஷன் ட்ரூ. ஸோ 1,0 எனக்கு 4 இருக்குது, பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேவோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும், 1,1 எனக்கு 2 இருக்குது, எனக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஜேவோட வேல்யூ 2 இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 1,2 எனக்கு 10 இருக்குது, அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஜேவோட வேல்யூ 3 வரும்போது லூப் போட்டு கண்டிஷன் வந்து ஃபெயில்ட் ஆயிரும், லூப் போட்டு வெளியே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.